பன்னீர் கீ ரோஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன இலந்த பழ சைஸுக்கு புளியை ஊற போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் ஹீட் பண்ணிவிட்டு இளஞ்சூட்டில் ஒரு பங்கு மிளகு, அதே பங்கு சீரகம், அதே பங்கு சோம்பு 3 ஈக்குவலான பாகமாக எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு. இதை சேர்த்து நல்லா வாசனை வர்ற மாதிரி இளஞ்சூட்டில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. தீயை மிகப்படுத்த வேண்டாம், இல்லைன்னா கருகிடும். இந்த எல்லா ஜாமான்களும் நல்ல ஒரு அரோமாவை கொடுக்கும். வதக்கும்போது நல்லா வறுபட்ட உடனே இதை எடுத்துருங்க. அதே வானலில் 5 காஷ்மீர் மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது கலர் நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். காரம் இதில் இருக்காது. 5 காஞ்ச மிளகாய், யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த மிளகாயும் இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தம் 10 நம்பராக இருக்குது. இந்த 10 மிளகாயுமே எனக்கு மிதமான காரத்தை தான் கொடுக்குது. 1 ஸ்பூனுக்கும் குறைவான ஆயிலில் வதக்கிக்கோங்க, இல்லைன்னா அந்த வெறும் வானலில் கமர ஆரம்பிச்சிடும் இந்த மிளகாய். அதனால நான் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் விட்டு வறுத்துக்கிறேன். வறுபட்ட உடனே இதையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல சேர்த்த சாமானோட சேர்த்து ஆறின பிறகு இதை அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். இந்த ஜாமான்களோட முதல்ல ஊற வச்ச புளிக்கரைசலையும் சேர்த்துடுங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் நாட்டு பூண்டு இது சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி நாம் நெய்யில் தான் செய்ய போகிறோம், ஏன்னா அது கீ ரோஸ்ட்டு. ஸோ நெய் தாராளமாக விடணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நான் பசு நெய் எடுத்திருக்கேன். நான் 2 பேக் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அதை இந்த நெய் சூடான பிறகு இந்த பன்னீரை 1 பை 1 சேர்த்துக்கிட்டே வாங்க. நெய்யிலேயே இந்த பன்னீரை ரோஸ்ட் ஆகட்டும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் கடிப்படும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான், சப்பாத்தி, பூரி, பிளண்ட் ரைஸஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஜீரா ரைஸ், புலாவ், அதுக்கெல்லாம் இது மாதிரி திருப்பி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அதே கீல நான் ஒரு 200 கிராம் கிட்டக்க பெரிய வெங்காயம் பொடியை அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான். நல்லா குழைவாக வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கோட்டாகிற மாதிரி வதக்கணும். கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா அரோமா வெளியில் வரும். நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கின உடனேயே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம சேர்க்க போகிற பன்னீருக்கும் சேர்த்து தான். நல்லா வதக்குங்க. ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட்டை ஹைலைட் பண்ணும். அந்த வெல்லமும் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிடும். அப்போ நல்லா பைண்ட் ஆகி அந்த கிரேவி சூப்பராக இருக்கும். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு நல்ல தயிரை பீட் பண்ணி அதை இதோட சேர்த்துக்கோங்க. புளிப்பு சுவைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் மட்டும்தான். அந்த முதல்ல சேர்த்த கொஞ்சம் புளியும் இந்த தயிரும் மட்டும்தான். ஸோ நல்லாயிருக்கும். இந்த தயிர் சேர்க்கும்போது அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெளியில் வரும் பாருங்கள். இதை பார்க்கவே நல்லா அருமையாக இருக்கும். அது ஒட்டாமல் நல்ல சுருள் பதத்துக்கு வர மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் ஏற்கனவே நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை இதில் 1 பை 1 சேர்த்துக்கிட்டே வாங்க.
இந்த பன்னீரில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி பரட்டி விடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஒவ்வொரு பன்னீர் எடுத்து சாப்பிடும்போதும் அதில் மசாலா கோட்டாக இருக்கும். பன்னீர் வேற நெய்யில் பொரிச்சு எடுத்ததுனால இன்னும் அபார ருசியாக இருக்கும். இது குட்டி பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செய்யும்போது சட்டுன்னு காலி ஆகிடும். இந்த இது செய்யும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். நல்ல கோட் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் பைண்ட் ஆகி ஒவ்வொரு பன்னீர் பக்கமும் எல்லா மசாலாவும் சேர்ந்து வரும்போது நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லி தலைகளை தூவி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இது பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.